எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப பாப்புலரான நாடான் கோழிக்கறி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரம் மசாலா தூள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, ஒரு துண்டு பட்டை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வறுத்துக்கோங்க. மசாலா கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறினதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விடுங்க. மசாலா ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்ல பவுடரா அரைச்சுக்கோங்க. நல்ல அகலமான கடாயில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. இந்த நாடான் சிக்கன் கறி ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவரும் டேஸ்டும் ரொம்பவும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் பிரியாணி இலை போடுங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்குனது சேர்த்து நல்ல பொன்னிறமா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் கலருக்கு மாறினதும் கொஞ்சமா கருவேப்பிலை போடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 3 பெரிய பச்சை மிளகாயை 2ஆ கீறி கட் பண்ணி போடுங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் கடாயை மூடி வச்சு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல சிக்கனை வேக விடுங்க. பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் அரைச்ச கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் 2 கப் திக்கான தேங்காய் பால் ஊத்துங்க. தேங்காய் பால் நல்ல சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். பாத்தீங்கன்னா கிரேவி வந்து நல்ல திக்கா இருக்கிறதுனால நான் 1 கப் தண்ணி ஊத்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்த்து இருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன். அடுப்பை 5 நிமிஷத்துக்கு சிம்ல வைங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சு சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு போடுங்க. அடுத்து 10 சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமா மெலிசா நீல வாக்குல நறுக்குன தேங்காய் ஆட் பண்றேன். கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க.
இப்போ இதை சிக்கனில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்மளோட நாடான் சிக்கன் கறி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சுவையான அட்டகாசமான நாடான் கோழிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் பரோட்டா, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கு எல்லாமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.